Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 12. ஓபன் பண்ணா நம்ம ரெனோ பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். இஹாராவும் கூட தான் இருக்கான். அவனுக்கு ஒன்னும் புரியல இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த மத்த யூனிட் கூட போய் சேர்ந்துக்கிறதுக்கு ஓகே சொன்னால எனக்கு என்ன நம்ம கஃப்காவை நினைச்சு கவலை இல்லையான்னு கேட்பான். அவன் சொன்ன ஒரே வார்த்தை நான் ஸ்ட்ராங் ஆகணும். அட எல்லாருமே அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டா அவனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஸ்ட்ராங்கா மாறணும்பா. அட எல்லாம் அந்த பழைய காரணத்துக்காக தான். இவன் ஸ்ட்ராங்கா இருந்தானா அவன் கைஜுவா மாதிரி இவங்க யாரையும் காப்பாத்தணும்னு அவசியம் இல்ல. என்ன பிரெயின் அப்படின்னா அவரு திரும்பி வந்துருவாருன்னு நம்புறியான்னு கேட்டா கன்ஃபார்மா வருவாரு. அதுக்குள்ள என்னோட வீக்னஸ்ல இருந்து நான் வெளியில வரணும்னு உடனே எகருவான். அப்ப நானும் ஸ்ட்ராங் ஆக போறேன்னு காட்டுத்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ பிளட்டூன் லீடர்ஸ் எல்லாம் வந்து என்னடா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா, இன்னைக்குதான் கஃப்காவை என்ன பண்ண போறாங்கன்னு டிசைட் பண்ண போறாங்க. இந்த டைம்ல அதை போக்கஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இவங்களுக்குமே அப்படிதான் இருந்துச்சாமா. அதனாலேயே கருணை அடிப்படையில அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் மீனாவையும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா ஏதாச்சும் நல்ல விஷயமா தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அவ பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் ஹாலுக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த டைம் இசாவோ வந்து டெஸ்டிங்ல இருக்காரு. அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அங்க இருக்க சீட்ல உட்கார போனா அந்த சீட் எதுவுமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதில்ல, இங்க ஜஸ்ட் அப்சர்வர் தான், சோ வெயிட் மட்டும் பண்ணுங்கம்பாங்க. எல்லாம் மைக்ல நேர்ல கூட வந்து சொல்லல. அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் இவன் நின்னுகிட்டே இருக்கணும். ஒரு சேர்ல உட்கார்ந்தா என்னடா ஆயிர போகுது, பில்டப்னா பில்டப் ஓவர் பில்டப்பா இருக்குது. ஆடாவன் வேற எங்கேயும் இல்ல, நம்ம பைய கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். கடைசியா பார்க்கும்போது நம்ம கஃப்கா கம்ப்ளீட்டா கைஜுவா மாதிரி பாஞ்சு அடிக்க வந்தால நம்ம ஷினோமியா வேண்டாம் வேண்டான்னு கத்துவா. ஆனா சரியான அட்டாக்கு ஜஸ்ட் மிஸ்ல அவர் எஸ்கேப். அவருக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இவன் இவ்வளவு நேரம் மனுஷனா தான் இருந்திருக்கான். ஆனா அவனுக்குள்ள அந்த மிருகம் அட்டாக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. இவரு கண்டமேனிக்கு அட்டாக் பண்ண உடனே அது வெளியில வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அது அடுத்தடுத்து பண்ற அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட பாடியவே டிஸ்ட்ராய் பண்ணுது. பட் இருந்தாலுமே அது திரும்பி அட்டாக் பண்ணுது. ஏன் அப்படின்னா அதோட பாடியை ரீஜெனரேட் பண்ண முடியுது. நம்மால மட்டும் இப்ப காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சண்டை போறேன்னு போட்டாருன்னா, அதாவது இப்படித்தானே அதால அட்டாக் பண்ண முடியும், அதுக்கு மேல முடியாதுன்னு நினைச்சு சண்டை போட்டாருன்னா டெஃபினட்டா அவருக்கு சங்கு ஊதுறது உறுதி. அதனால கஷ்டப்பட்டு அதோட அட்டாக்ல போற அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் இசாவோ தான் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆறக்குள்ள படாத பாடுபட்டான். அது அவன் ஹியூமனா இருந்த உடனே கைஜுவான உடனே காட்டுன்னு காட்டுறான். இப்படி அவன் கைஜுவா மாறதை பார்த்த உடனே ஷினோமியாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ மனுஷன் நல்லா தானே இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிட்டானேன்னு. இசாவோ மட்டும் கைஜோ நம்பர் 2 ஷீல்டை யூஸ் பண்ணலன்னா அவன் அடிச்ச அடிக்கு எப்பவோ இவர் பிச்சுக்கிட்டு போயிருப்பாரு. அப்பவாச்சு சண்டைய மனுஷன் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதானே, விடல. சோனிக் பூம்ங்கிற அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பையல அடிச்சு தெரிக்க விடுவாரு. ஆக்சுவலா இதுவுமே அந்த கைஜோ நம்பர் 2 டெக்னிக் தான். இந்த டைம் அவர் அடிச்ச அடியில அவனோட கோரே காணும். பாடி பாத்தீங்கன்னா பேன்னு கிடக்கும். சரிட்டு சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா பின்னாடி அவனோட கோர் இருக்குது. அதாவது அவருக்கு முன்னாடி கைஜோ நம்பர் 8 பாடி செத்து கிடக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட கோர் இருக்கும். அதுல இருந்து அதோட பாடி அப்படியே ரீஜெனரேட் ஆகும். ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். மத்த கைஜோ சாலெல்லாம் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அந்த கைஜோ நம்பர் 9 சுத்தமா முடியாது. இங்க உள்ள இருக்க நம்மால எப்படியாச்சும் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு முக்கிட்டு இருப்பான். ஆனா அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த டைம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காட்டுத்தனமா ஒரு பஞ்ச் வைப்பாங்க. அந்த இடமே அதிரும். அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக். அண்ட் அவங்களோட லேயர் 2 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காலி. டேஞ்சர் லெவல் 10 வரைக்கும் தாங்கும். ஆனா இப்ப இவங்க போட்ட சண்டையில அது காலி. அந்த கேஜிங்கிறவர்லாம் இன்னும் கொஞ்சம் டேமேஜஸ் ஆகத்தான் செய்யும். அதுக்காக எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பஞ்சு வைப்பானுங்க பாருங்க. மின்னல் வேகத்துல ஒரே மாதிரி இருக்கும். இத லைவா பார்த்த நம்ம புள்ளெல்லாம் ஆடி போயிட்டா. கொக்கா மக்கா இப்படி ஒரு பவரானு. மெயினா அவங்க அப்பா சிங்கிளால நின்னு ஒரு கைஜுவா ஃபேஸ் பண்றாருல, அதுதான் இன்னும் ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு திறமையா அவங்க அப்பா சண்டை போட்டெல்லாம் அவ பார்த்ததே இல்ல. அட வருவாரு மிரட்டுவாரு ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த கேஜிக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, அப்படி அவனை அப்பவே கொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டா அவன் ஹியூமனா இருக்கும் போதே மயக்கூசியை போட்டு விஷ ஊசியை போட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹியூமனா இருக்கும் போதே அவர் வந்து அடிச்சு போட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல. இப்ப அவர் வீம்புக்குன்னே அவரோட ஃபுல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காரு. மேபி நம்பர் 8 பவரை இது மூலியமா செக் பண்றாரோ என்னமோ. இது ஏன் எதுக்குன்னு அவரால் இமேஜின் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஷினோமியாக்கே புரிய வரும், ஒருவேளை டேடி கஃப்காவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரோ என்னமோன்னு. ஏன்னா ஏகப்பட்டவர் அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணிருக்காங்களே. இங்க இவனு ரெண்டுத்துக்கும் எப்படியாச்சும் கஃப்காவை காப்பாத்தணும்னு ஆசை. இன்னைக்கு தானே என்ன பண்ண போறாங்க என்னன்னு சொல்லியிருந்தாங்க. அவனை கண்டிப்பா விட்டுருவாங்க, இல்லாட்டி நம்ம வேற ஏதாச்சும் வழிதான் யோசிக்கணும். அண்ட் எப்படியும் ஒரு மனுஷன் என்ன பண்றானோ அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவன் நல்லது மட்டும் தானே பண்ணியிருக்கான். எப்படியும் அவனை விட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இங்க சண்டை போறத பார்த்தா அப்படி தெரியல, வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துலங்கும் போது கைஜு அவரோட வயிற்றுலயே ஒரு போர்டு ஒரு 10% ஆஃப் ஃபயர் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இசாவோ வந்து அவனால இவ்வளவுதான் முடியும்னு எஸ்டிமேட் பண்ணிட்டு உள்ள இறங்கினாரு. ஆனா அந்த லிமிட் எல்லாம் தாண்டி இப்ப பெரிய சைஸுக்கு மாறிட்டான். இதுக்கப்புறம் இசாவோ என்னதான் முக்குன்னு அடிச்சாலும் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பே
இல்ல. சண்டை போட அதோட பவர் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. இருந்தாலும் மனுஷன் விடாம வேற லெவல்ல திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உள்ளுக்குள்ள இருக்க நம்மளுக்கு எப்படியாச்சும் இந்த சண்டையை தடுக்கணும்னு தான் தோணுது. ஆனா கம்ப்ளீட்டா அவனை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவனால அசைய கூட முடியல. இவரு மிச்ச சொச்ச வித்தைகள்லாம் கொஞ்சம் வச்சிருப்பாருல்ல, அது எல்லாத்தையுமே இறக்கி பார்த்துட்டாரு. உன்னையாச்சும் கொஞ்சம் பயந்து தப்பிச்சு ஓடனா. ஆனா இப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நின்னு அடியா வாங்கிட்டு ரிட்டர்ன் அடிப்பானே தவிர கேர் ஆகிற மாதிரியும் இல்ல, பயந்து ஓடுற மாதிரியும் இல்ல. அப்படி திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இசாவோவை புடிச்சிட்டான். உள்ளுக்குள்ள நம்ம பையன் கதறிட்டு இருப்பான். ஐயோ அவரை கொன்ற கூடாதுன்னு புடிச்சு செவுத்துல வச்சு நங்கு அடிப்பான். வாயில இருந்து ரத்தம் வந்துரும். இப்படியே இவன் அடிச்சுட்டு இருந்தான்னா டெஃபினட்டா அவர் செத்துருவாரு. மேல இருந்து நம்ம ஷினோமியா வேற பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் அவங்க அப்பாவை அவ கண்ணு முன்னாடியே கொன்னுட்டா. அவ கஃப்கா மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே வீணா போயிரும். அதனால கஷ்டப்பட்டு அந்த கைஜுவோட பிடியில இருந்து வெளியில வர எவ்வளவோ ட்ரை பண்ணுவா, முடியல. அந்த கைஜு போட்டு அந்த ஆளை தொவன்னு துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப மட்டும் அவங்க அப்பா செத்தாரு. கண்டிப்பா கஃப்காவை இவ தான் கொல்லுவா. ஆனா இன்னுமே அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. கஃப்காவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உங்களால முடியும், அட அறிவு கட்டவனே, அந்த கைஜுவை உன்னோட கண்ட்ரோல எடுக்க விடாத அப்படி எப்படின்னு அவனை உசுப்பேத்தி விட்டவனே அவனுமே கஷ்டப்பட்டு அந்த கைஜுவோட பிடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தா மேல அது வாயை பொழந்துகிட்டு நிக்கும். ஐயோன்னு அதோட வாயை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவான். அந்த ஒரு செகண்ட் அவன் இந்த எக்ஸாம்ல ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கடைசியா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி போய் மாட்டினானே அது வரைக்கும் ஞாபகம் வரும். அப்ப அந்த கைஜு நம்ம பையில ஒரே கவு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்குவான். அவன் இப்படி உள்ள மூழ்க ஆரம்பிச்சோன்னு வெளியில இருக்க அந்த கைஜுவோட பவர் பல மடங்கு அதிகமாகி இசாவோவை கொல்றதுக்காக கைய ஓங்குவான். கையில அப்படி ஒரு பவர் அடிச்சானா அவ்வளவுதான். அப்ப அவர் மனசுக்குள்ள உன் மேல கடைசியா கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா அதை நீ இப்ப இழக்க போறேன் பாரு. அந்த டைமுங்கும் போது கஃப்காவே கம்ப்ளீட்டா அவனை இழந்துகிட்டே வர்றான். அவ்வளவுதான், எல்லாம் முடிய போகுது, இனிமேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவன் வரும்போது நம்ம மீனா கை கொடுத்து நான் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன், சீக்கிரமா வான்னு சொல்ற மாதிரி தோணும். ஆக்சுவலா நம்ம பையல கைது பண்ணி கொண்டு போகும்போது அவன் அதைத்தானே சொல்லியிருந்தா. அதை யோசிச்சு பார்த்துட்டு பைய வெறி கொண்டு வெளியில வருவான். அந்த டைம் கைய ஓங்கின கைஜு ஒரே குத்து ரத்தம் அப்படியே ப்ளீச்சுன்னு தெரிக்கும். ஷினோமியா ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். என்னடான்னு பார்த்தா ரத்தம் அவனோட பாடியில இருந்து தெரிச்சிருக்கும். அட அவன் கைய அவன் சைடாவே திருப்பினவுடனே நெஞ்சிலேயே குத்தி பெரிய ஓட்டையாகி ரத்தம் தெரிச்சிருச்சு. இதை இசாவோவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்ப அவன் அவரை பார்த்துட்டு நான் ஒன்னு கைஜு நம்பர் 8 இல்ல, கஃப்கா ஹிபினோ, நான் ஒரு ஹியூமன் சொல்லிட்டு அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு பர்த்னே விழுவான். அந்த டைம் நருமிங்கிறவன் ஒரு பெரிய கத்தியை கொண்டு வந்து கழுத்துல வச்சிருவான். இசாவை பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம், பேசாம விடுங்கம்மா. அவர் ஆக்சுவலா சிக்னல் கொடுத்திருந்தா போதும், பேக்கப் கேவனுங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்திருப்பானுங்க. ஏன்னா அத்தனை பேரும் ரெடியா இருந்தானுங்க. எந்த சிக்னலுமே கொடுக்கலங்கிறதுக்காக தான் அவன் மண்ணக்கவனுக்கு அப்புறம் வந்திருக்கானுங்க. இதுக்கு எதுக்கு இந்த பில்டப், நீங்க உங்களையே கொண்டுகளான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏப்பான். இவன் தான் டிஃபென்ஸ் போர்ஸோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் ஜென் நருமி. அவரு எனக்கு அந்த வெங்காயம் எல்லாம் தெரியும், அந்த கைஜு நம்பர் 8 உடனே தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்கம்மா. கடைசி அவன் அடிச்ச அடியில மேபி அவன் கோர் கூட டேமேஜ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி இனி இவனை வச்சு என்ன பண்ண போறீங்க என்ன அப்படியே பயங்கரமா யோசிப்பாரு. கட் பண்ணா நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அந்த ரவுண்ட் டேபிளுக்கு வந்துருவாங்க. ஒரு வழியா இசாவோவே டைரக்டா அவனை எக்ஸாமின் பண்ணியாச்சு. இனி கமாண்டிங் ஆபீசர் மீனா கடைசியா என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு இவனெல்லாம் கூட்டா கலந்து பேசி அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவானுங்க. பட் ஆனா இந்த மீட்டிங்ல ரிசல்ட் தெரிஞ்சிரும். கஃப்கா ஹிபினோ வந்து ஜாயின் பண்ணல இருந்தே அவ பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு நல்லா தெரியும். ஏன்னா அவன் அவ டிவிஷன் தானே. ஆனா அதுக்கு முன்னாடியே அவனை நல்லா தெரியும்னு சொல்லி ரிப்போர்ட்ல கொடுத்திருப்பான். இதை சொன்னவனையே ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுவான். அவன் தெரிஞ்சவங்கிறதுக்காக எல்லாம் எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல சிபாரிசோ பண்ணி நான் எக்ஸாம்குள்ள கொண்டு வரலாங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் தான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆச்சு, அப்புறம் இதுக்கு உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. கேஜிக்கு நல்லா தெரியும் வைஸ் கேப்டன் ஹொஷினா தான் அவனை பேக்கப் காண்டி செலக்ட் பண்ணான்னு. சரி இனி பெண்டிங் இருக்கிறது அந்த பேப்பர் ஒர்க் மட்டும்தான், அதை முடிச்சுட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இவன் என்ன சொல்றான்னு கேட்கணுமே, அதுக்காக தானே கூப்பிட்டு வந்ததே. சரி சொல்லுன்னு அவன் முதல்ல சொன்ன விஷயம், அவன் கைஜுவா இல்ல ஹியூமனான்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இங்க இருக்க ஸ்பெஷலிஸ்டோட வேலை. அதுக்கு இவ எதுவும் பண்ண முடியாது. ஏன் அதை தப்புன்னு கூட இவ சொல்ல முடியாது. பட் அவன் டிஃபென்ஸ் ஆபீசரா எப்படி இருந்தான்னு அவளால சொல்ல முடியும்ல. இவங்க சகமிகரா நியூட்ரலைசேஷன் ஆபரேஷன் ஒன்ன கண்டக்ட் பண்ணாங்க. அதான் காளான் மாதிரி ஒன்னு வந்துச்சு. அந்த டைமுங்கும் போது அந்த யோஜுவோட கோர் பாயிண்ட் அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எங்க சுட்டா அது சாகும், அதுக்கு என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணான். அண்ட் அது மட்டும் இல்லாம கைஜோ நம்பர் 9 இருந்து இவங்க ஆளுங்க ஏகப்பட்ட பேர்த்த காப்பாத்திருக்கான். கடைசியா நடந்த பேட்டில்ல அந்த யோஜோ ஒரு பெரிய பாமா ரெடி பண்ணி 3rd டிவிஷனையே டோட்டலா காலி பண்ணிருக்கும். ஆனா அதை நடக்க விடாம அவன் உசுர பணைய வச்சு கஷ்டப்பட்டு எவ்வளவு மேல கொண்டு போக முடியுமோ அந்த பாம மேல கொண்டு போய் இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினான். இல்லன்னா இந்நேரத்துக்கு ஒருத்தர் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னா பரவாயில்ல, பையன் நல்ல வேலை தான் பண்ணிருக்கான்ட்டு அதை பாராட்டாம என்ன கைஜு பவரை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டான், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு அவனை குறை மட்டும் தான் சொல்லுவானுங்க. அவனும் ஆமா, அவன் இங்க ஜாயின் பண்ணும்போது அவனோட காம்பேட் பவர் பாத்தீங்கன்னா வெறும் 0% தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் இது வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம்ல மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கான். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம்ல 12 டைம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட வயசும் தாண்டி போயிருச்சு. இப்போ இவங்க 32 ஏஜ்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணனால தான் வந்து ஜாயின் பண்ணான். இப்படி இவ சொன்னோன்னே மேபி அவன் கைஜுவோட பவரை யூஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அட கூறு கட்ட குரங்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவான். அவன் ஆபீசர்ல வெளியில பேச முடியாது. அவன் அவனோட விடாமுயற்சியால தான் அடுத்தடுத்து வந்து ட்ரை பண்ணான். என்னதான் அவனோட காம்பேக்ட்
டிராபேக் பவர் 0வா இருந்தாலும் அவனால கைஜுவா மாற முடிஞ்சா கூட அவன் எந்த எக்ஸாம்லயும் சீட் பண்ணல அண்ட் அவன் மக்களை காப்பாத்துற வேலையில இருந்து தவறவே இல்லை அண்ட் அவன் அளவுக்கு கேர் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சின்ன வயசுல அவ மீக்கோங்கிற அவ பூனையை இழந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது அவன் தான் அவளுக்காண்டி கையை பிடிச்சிக்கிட்டு கூட சப்போர்ட்டுக்கு வந்து நின்னா. மத்தவங்களை விட அவனுக்குள்ள ஹியூமனிட்டி நிறைய இருக்குது. அவனை நீங்க எல்லாம் நம்புறீங்களோ இல்லையோ என்னோட மனசுக்கு அவன் நல்லவன்னு தோணுதும்பா. அங்க இருக்கவங்க எல்லாம் காண்டாயிருவானுங்க. ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆபீசர்ஸுங்க. இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுன்னா எவிடன்ஸ் இருக்கா, அவன் நல்லவனா கெட்டவனா, என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கான், இதை மட்டும்தான் விசாரிப்பாங்களே தவிர என் மனசுக்கு அவன் நல்லவனா படுறான்னு கோர்ட்ல அட்வொகேட் ஜட்ஜி கிட்ட போய் சொன்னாருன்னா வெளிய போயா கொய்யால நீர்வாரு. அந்த மாதிரிதான் இங்கேயும் பர்சனல் ஒப்பீனியன்லாம் இங்க இவனு கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணா அவனால பிரச்சனை வருமா வராதா, இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியணும். அவன் நல்லவனா கெட்டவனா, அவனை வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. உன்னோட சபார்டினேட்டுங்கிறதுக்காக நீ ஓவரா முட்டு கொடுத்துட்டு இருக்காத, உன் மனசாட்சியை வச்செல்லாம் நாங்க டெசிஷன் எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து எல்லாம் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பானுங்க. இசாவை மட்டும்தான் இவ்வளவு நேரம் சைலண்டா கேட்டுட்டு சரி போதும் நீங்க கிளம்புங்க ஆபீசர்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிருவான். அப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்ம அவனை டிஸ்போஸ் பண்ணிடலாம், அடுத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும், அவன் நமக்கு வேண்டாம், அவனை வச்சு நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு எல்லாருமே அவனை எப்படா காலி பண்ணலான்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட இசாவும் நம்ம நம்பர் 8க்கு இதைத்தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டெரரா ஏதோ ஒன்னு சொல்லுவான். ஆனா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி கஃப்காவை காட்டுறாங்க. அவனை தண்ணிக்குள்ள படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அப்போ பையன் அப்படியே ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்ப்பான். இப்ப என்னன்னா நம்ம பயலால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அந்த கைஜுவால தானே மினாவை தனியா விட்ட மாதிரி ஆயிருச்சு. அவனுக்கு இன்னுமே அவ சின்ன புள்ள மாதிரி தான் தெரியுறான். சின்ன பிள்ளைல அவ என்ன பண்ணுவா, தனியா விட்டா தேம்பி தேம்பி அழுவா. அப்படின்னா அப்படி அழுகிறதுக்கு காரணம் கைஜு தானே. அப்படி இவனோட பாடியும் மைண்டும் கைஜுவா தான் மாறுதுன்னா பேசாம நான் ஒரு ஹியூமனாவே செத்துலான்னு சொல்லிட்டு கண்ணை திறப்பான். பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பான். என்ன நம்ம உயிரோட இருக்கமான்னு எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி டைரக்டர் ஜெனரல் இசாவை உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே பதறுவான். தலைவரே நீங்களான்னு. அவரு பதறாத மூதேவி, உன்னை நான் அட்டாக் பண்ண இங்க வரல, அப்படி மட்டும் நான் ஏதாச்சும் பண்ணேன் என் பொண்ணு என்னைய செருப்பாலேயே அடிப்பான். அப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவான், பையன் இன்னும் உயிரோட இருக்கான். அப்படின்னா நீங்க என்னைய மனுஷனா ஏத்துக்கிட்டீங்களா, நான் மறுபடியும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு மெம்பரா வேலை பார்க்க முடியுமான்னு கேட்பான். அவர் என்ன சொல்லுவாருன்னா பயலோட ஹார்ட் மட்டும் இப்ப வீக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் எப்பவோ செத்துருப்பான். ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். கவுன்சில் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன், ஆனா மத்தபடி நீ கைஜூதான்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுவாரு, நீ மனுஷங்களுக்கு த்ரெட்டா இல்லையாங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம், ஆனா எங்க இதுல ஏகப்பட்ட பேரு நீ உயிரோட இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, உன்னை போட்டு தள்ள சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதான் ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்கல்ல அந்த ஆபீசர்ஸ் தான். ஏன்னா அவர் மத்தவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா கைஜு வந்து நமக்காண்டி சண்டை போடுவான், அவனை வெப்பனால நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே அப்செக்ட் பண்ணானுங்க. கைஜுவை போய் யாராச்சும் நம்புவாங்களா, திடீர்னு மட்டும் அது ஆப்போசிட்டா திரும்பிச்சுன்னா எத்தனை பேர் இவங்கள சாவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், முடியாது அப்படி இப்படின்னு ஒருத்தன் கூட சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே அப்போஸ் பண்ணி தான் பேசுவாங்க. பரவாயில்ல மனுஷன் முரட்டு பீஸா இருக்காருன்னு பார்த்தேன், முட்டா பீஸா இல்ல, அவன் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா பையன் கண்ணா பின்னான்னு பவர்ஃபுல்லா மாறினதுக்கு அப்புறம் கூட இவரை அட்டாக் பண்ணி கொல்லாம அந்த கைஜுவை கண்ட்ரோல் பண்ணி நான் கைஜு இல்ல நான் மனுஷன் தான் ப்ரூவ் பண்ணால, அதுலதான் அவன் மேல பயங்கரமான கான்பிடென்ட். ஆக்சுவலா இவன் பொண்ணு யாருக்காகவும் இப்படி சப்போர்ட்லாம் பண்ணிட்டு வந்து பேச மாட்டான், பட் இவனுக்காண்டி பேசினாங்கிறதுக்காக மட்டும்தான் அவன் செக் பண்ணவே களத்துல இறங்கி இருக்கான். இப்ப என்னன்னா யாரும் ஏத்துக்கல, நான் உடனே அதுக்காண்டி அவனை ஆபீசரா ப்ரோமோட் பண்ணி அப்படியே விட்டுலான்னு விட முடியாது, அத்தனை பேரும் அதை சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா அப்புறம் இவர் மேலதானே பழி விழும். அவர் என்ன சொல்லுவாருன்னா சில மாசங்கள்ல அவன் 3rd டிவிஷன்ல வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை யூஸ் பண்ணி அவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பனை கிரியேட் பண்ண முடியுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் தான். அப்படி இப்படின்னு நம்ம கஃப்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை அப்படியே வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அங்க இருக்க யாருக்குமே அது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி கைஜு நம்பர் 6 பண்ண அட்டூழியம் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அது பண்ண அட்டாக்ல கிட்டத்தட்ட 200 ஆபீசர்ஸ் 3 கேப்டன்ஸ் செத்து போயிட்டாங்க. கூடவே இசாவோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அந்த கைஜூஸ் எல்லாம் இவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருந்ததுங்க. இதனால நேஷன்ஸே அழியக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் கிராக் பிடிச்ச கைஜூஸுங்க வந்துச்சுன்னா அந்த டைமுங்கும் போதுதான் இந்த கைஜு நம்பர் 8 யூஸ் பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணி சண்டை போட விட்டாங்கன்னா டெஃபினட்டா இவங்களால ஏகப்பட்ட உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்படி என்னதான் அவர் வளைச்சு வளைச்சு விளக்கம் கொடுத்திருந்தாலுமே யாருமே கைஜு நம்பர் 8க்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலுமே அவருக்கு கஃப்கா மேல இருக்க நம்பிக்கை போல, அதனாலதான் அவனுக்காண்டியே நின்னு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. இந்த மேட்டர் எல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டு கஃப்கா ஹிபினோ உன்னை நான் காப்பாத்தினது ஒருத்தன்னு நீ எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பையலுக்கே புரியுது இவனை அவரு காப்பாத்திட்டாருன்னு. அப்படின்னா பையன் இதுக்கப்புறம் மறுபடியும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசரா வேலை பார்க்க முடியும். அவனும் நான் எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு மனுஷனா சாதிச்சு காட்டுவேன்னு அடிச்சு சொல்லுவான். அப்ப மீனா ரிட்டர்ன் அப்படியே 3rd டிவிஷனுக்கு போயிட்டு இருப்பான். போற வழியில அவளுக்கு ஒரு மெசேஜ், இந்த மாதிரி நம்ம கஃப்காவை மறுபடியும் ஆபீசரா ஒர்க் பண்ண ஓகே சொல்லிட்டாங்கன்னு. அவளாதான் சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா பெருசா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா, அவ பாட்டுக்கு போவான்னு வைங்க. அடுத்தடுத்து இந்த மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கா போகும். எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹாப்பி, மறுபடியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம், ஆஹா ஜாலி, அவர் நல்லவரு வல்லவரு எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு. இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்தவங்க எல்லாம் இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
சொல்லுவாங்க. அப்ப வைஸ் கேப்டன், ஆமா இப்ப நம்ம கூட கைஜு ஒண்ணு இருந்து நமக்காக சண்டை போடுதுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், எல்லாம் பீதியாகி ஆடி போயிட மாட்டாங்களான்னு ஒண்ணு, அதை சீக்கிரட்டா தானே வச்சுக்கணும்பா, எவ்வளவு சீக்கிரட்டா வச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியத்தானே போகுது அப்படின்னா கஃப்கா மத்தவங்க எல்லாத்துக்குமே அவன் ஹெல்ப் பண்ணி அவன் யாரு என்னன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும், அப்பதான் அவனால சர்வை பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் தான் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போகுது. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இங்க நம்ம பையன் அவ்வளவு பெரிய ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிடுவான். டேய் நம்ம இன்னும் பேசி முடிக்கலடா, பேசுடான்னு சொன்னா, மீனா எனக்காண்டி வெயிட் பண்ணு நான் வந்துகிட்டே இருக்கேன்பா, சப்போர்ட் பண்ணி கூட நிக்கிறேன்னு கடைசியில 90 வயசுல குச்சியோட தான் போய் நிப்பான் போல. அப்படியே கட் பண்ணா இந்த ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆன்லைன்ல கேம் விளையாடுறாங்க. ஆப்பனன்ட் பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் மூவ் பண்ணாலும் 7 நிமிஷத்துல கேமை முடிச்சிடறான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா விளையாடுறான். யாரு என்னன்னு தெரியல. அட நம்பர் 9ங்கிறவன் போன வாரம் தான் விளையாட வந்தானாமா. ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் தான் டாப்ல இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அட அந்த நம்பர் 9 வேற யாரும் இல்ல, அந்த நம்பர் 9 கைஜு தான். அது என்ன பண்ணுதுன்னா மனுஷங்க கூட செஸ் எல்லாம் விளையாடி அவனுங்க எப்படி யோசிக்கிறானுங்க, அவங்களோட லெவல் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா அது டெஸ்ட் பண்ணுது. அப்படி இவன் கூட மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர்த்து கூட அட் அ டைம்ல கேம் விளையாடுதுன்னா பாருங்க, அப்பந்தானே மக்களை முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அது என்ன பண்ணிருக்குதுன்னா டிஃபென்ஸ் போர்ஸோட மத்த பேஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த ஏரியா எல்லாம் எங்க இருக்கு, அதை எப்படி காலி பண்ணலான்னு பக்காவா பிளான் போட்டு வச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம பிளானை அடுத்த ஃபேஸுக்கு கொண்டு வரலான்னு யாருகிட்டயோ இது இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. யாரு என்னன்னு தெரியல. அந்த கைஜு அதுக்கப்புறம் பை பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருச்சு. அப்ப இந்த கைஜு நம்பர் 9 மனுஷங்க கையில மாட்டியிருக்க நம்ம கைஜுவோட பவரை திருப்பி நம்ம பக்கமே கொண்டு வர நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி வில்லத்தனமா அது சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.